காஞ்சிபுரம் ஒரகடம் இண்டோ ஸ்பேஸ் தொழிற்பூங்காவில் 1000 கோடி முதலீட்டில் டிக்சன் டெக்னாலஜிஸ் ஆலை அமைக்கிறது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சிஎம் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. மடிக்கணினி, ஒருங்கிணைந்த கணினி உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் உற்பத்திக்காக இந்த ஆலை அமைகிறது. இதன் மூலம் 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுசாக யோசித்து நூதனமாக சைபர் மோசடி நிகழ்ந்து வருகிறது. அதில் புது என்ட்ரி தான் இது. முதலில் வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜுடன் மெசேஜ் வரும். உடனே ஒருவர் ஃபோன் செய்து அந்த படத்தில் இருப்பவர் யார் என தெரியுதா என கேட்பார். யார் என பார்க்க இமேஜை டவுன்லோட் செய்தால் போதும், ஃபோனை ஹேக் செய்து விடுகின்றனர். மத்திய பிரதேசத்தில் இப்படி ஒருவரின் அக்கவுண்டில் இருந்து ரூபாய் 2 லட்சம் திருடப்பட்டுள்ளது. அவருடைய வங்கி கணக்கிலிருந்து. உங்களின் KYCயை அப்டேட் செய்யவில்லை என்றால் சிம் கார்டு செயலிழந்துவிடும் என வரும் அழைப்புகள் குறித்து ட்ராய் எச்சரிக்கை செய்துள்ளது. இது பயனரின் தகவலை திருட வரும் மோசடி அழைப்புகள் என குறிப்பிட்டு ட்ராய் தரப்பிலிருந்து இதுபோன்ற அழைப்புகள் வராது என்று தெரிவித்துள்ளது. இப்படியான அழைப்புகள் வந்தால் 1930 என்ற சைபர் கிரைம் செக்யூரிட்டி நம்பரை அழைத்து தகவல் கொடுக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் வங்கியான HDFC தங்களது சேவைகளை மேம்படுத்த சிஸ்டம் பராமரிப்பு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. வரும் 12ஆம் தேதி மதியம் 2:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை 4 மணி நேரம் இந்த பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளது. இந்த நேரத்தில் தங்களது வங்கியில் கணக்கு வைத்திருப்போருக்கு UPI சேவைகள் இயங்காது என்று HDFC அறிவித்துள்ளது. RBIயின் புதிய விதிகள் தங்க நகை கடன் வாங்குவதை சிரமமாக்கியுள்ளது. கடன் அளிப்பவரின் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஆராய வேண்டும். முறையாக மதிப்பீடு செய்த பிறகே கடன் வழங்க வேண்டும். கடன் வாங்குபவர் அதை திருப்பி மீட்கும் தகுதி உள்ளவரா என்பதை செக் செய்ய வேண்டும். 1 கிலோவுக்கு மேல் ஒரே நேரத்தில் அடகு வைக்க அனுமதிக்கக்கூடாது ஆகிய விதிகளால் தங்க நகை கடன் பெறுவதில் சிரமம் ஏற்படும் என பலரும் புலம்பி வருகின்றனர்.